ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன அப்புறம் இங்கே 2 எல்ட்ராகோட ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் வந்து இது டக்கராட்டோமி, ஒரிஜினல் டக்கராட்டோமி. ஸ்க்ரூ டைப்பை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியுதா? ஸ்க்ரூ டைப்பை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரிஜினல் டக்கராட்டோமி. இது வந்து பார்த்தீங்கன்னா மிட் ஃபேக்கு. ஸோ இந்த இடத்துல ஸ்க்ரூவை பாருங்கள். ஸோ நார்மலான ஒரு ஸ்க்ரூ இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா மிட் ஃபேக்கு. ஸோ இது எப்படி என்கிட்ட வந்தது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்த்துருவோம். இன்னைக்கு 2தோட கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். எல்ட்ராகோ 2 எந்த மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். பேட்டலும் பண்ணி பார்ப்போம். அண்ட் எப்படி இதை டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லியுமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் நம்மளோட புது குரூப்பு. இந்த குரூப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, புதுசாக சேலுக்கு வர பேபிளேட்ஸை ஃபஸ்ட்டே இந்த குரூப்பில் நான் வந்து போட்டுருவேன். ஸோ இந்த குரூப்பில் வந்ததுக்கப்புறம் தான் ஏதாச்சும் பேபிளேட் சேலுக்கு வருது அப்படின்னா நான் வீடியோவில் சொல்லுவேன். ஸோ இந்த ஃபஸ்ட்லேயே இந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா பேபிளேட்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஒரு குரூப்பு. சேல் பண்ணுறதுக்கு தான் ஒரு குரூப். ஓகே, ஸோ எனக்கு வந்து பர்சனலாக சேல் பண்ணுறதுக்கு இந்த ஒரு குரூப்பு. ஸோ சேர்ந்தீங்க அப்படின்னா நிறைய டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும். ஸோ மறக்காமல் சேர்ந்துக்கோங்க. அண்டு குரூப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும், பேபிளேட்ஸை கம்மி ரேட்டில் வாங்கிறதுக்கு. சோல் பிளேஸ்லாம் வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்டில் இருக்கும், நீங்கள் வாங்கலாம். ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற ஒரு ப்ரைஸில் வர வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. அப்போ தான் பேபிளேட்ஸை கம்மி ரேட்டில் எடுக்க முடியும். வீடியோவில் போயிடலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்ட்ராகோ எனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த ஸ்டிக்கர்லாம் ஒரு மாதிரி போயிட்டு ஸோ ஒரு மாதிரி இருக்கும். பட் இது இன்னுமே மின்ட்டு கண்டிஷனில் இருக்கும். இதுதான் வந்து ஒரிஜினல் டக்கராட்டோமி. ஸோ உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும், இன்னுமே அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் போகாமல் மின்ட் கண்டிஷனில் ஸோ பயங்கரமாக இருக்கும். இந்த ஒரு பேபிளேடு நம்மளுக்கு அந்த லாட்லேருந்து தான் கிடச்சிது. இதுக்கு முன்னாடி நம்ம வச்சுருந்த எல்ட்ராவோட ஸ்ட்ரக்சரை நம்ம சேல் பண்ணிட்டோம். இதே வந்து எப்படி எனக்கு கிடச்சிது அப்படின்னா, இது வந்து மிட் ஃபேக்கு. இது எப்படி எனக்கு கிடச்சிது அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட இது வச்சுருக்கேன், எனக்கு வந்து இன்னொன்று புதுசாக வாங்கணும் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிட் ஃபேக் இருக்கிறத அவர் சொல்லியிருந்தார். ப்ரோ எனக்கு இந்த மிட் ஃபேக் வந்து ரிவ்யூக்கு தரீங்களா அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தேன். அவருமே கொரியர் பண்ணி விட்டார். எனக்கு ஒரு 2-3 நாள் வந்துருச்சு. ஸோ நான் இதை வந்து அப்படியே தான் வச்சுருந்தேன். இப்போ தான் நான் வந்து வீடியோவே எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஒரு பேபிளேடு சப்ஸ்கிரைபர்கிட்டேருந்து வாங்கின பேபிளேடு. ஸோ இந்த எல்ட்ராவோட ஸ்ட்ரக்சர் என்னோடது. பழைய எல்ட்ராவோட ஸ்ட்ரக்சர் நான் ஆல்ரெடி சேல் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து புதுசாக இருக்குது. ஸோ பயங்கரமான மின்ட் கண்டிஷனில் இருக்கிறதுனால இதையே நான் வச்சுக்கிட்டேன். ஸோ பழசுலேயுமே இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் போயிருக்கும். ஸோ நான் என்னோடய பழைய எல்ட்ராவை பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் போயிட்டுருக்கோம். பட் நான் ஸ்டிக்கர் அது வாங்கும் போது ஸ்டிக்கர்ஸ்லாம் பெருசாக ஒட்டாமல் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த பழைய எல்ட்ராகோட ஸ்ட்ரக்சர் சொல்கிறேன். ஸோ இதுவுமே அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது மிட் ஃபேக்கு, அது ஒரிஜினல் டக்கராட்டோமி. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு கம்பேரிசன் பார்த்துருவோம். 2 பேபிளேடுக்கும் கம்பேரிசன் பார்த்துருவோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லான்ச்சர் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த வீடியோவுக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிட் ஃபேக்கோட பார்ட்ஸையுமே ஈஸியாகவே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வந்து இதில் கோடு இருக்கோ அதில் கோடு இருக்கோ அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. இதில் மிட் ஃபேக்கில் கோடு இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பெருசாக எதுவும் தெரியல, ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி அடி வாங்கின பேபிளேடாக இருக்குது. இதோட கலரே அப்படி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துலலாம் பயங்கரமாக டேமேஜ்லாம் இருக்குது. இந்த இடத்துல இந்த எங்கடா அது இந்த ஸ்பின் ட்ராக் வந்து கரெக்டாக போயிட்டு உட்கார மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அதாவது அந்த ஃபேக் பேபிளேட்ஸ்லாம் இந்த இடத்துல உடஞ்சே போயிடும். இந்த பிளாஸ்டிக் பார்ட்டில் இந்த ஒரு மூலையில் உடஞ்சே போயிடும். பட் இது உடையிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இந்த இடத்துல கோடு இருக்குது, பட் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதோட கம்பேரிசன் பார்த்துடலாம், ஒரிஜினலுக்கும் ஃபேக்குக்கும். ஓகேவா? ஸோ பார்ட்ஸை நம்மளால் ஈஸியாகவே எடுக்க முடியும். இதோட பார்ட்ஸ்னால் நான் காட்டுறேன். இந்த கொஞ்சம் வெளில வச்சிரும், நம்ம கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. ஸோ அதனால் தூக்கி வெளில வச்சிரும். ஸோ ஈஸியாகவே நம்மளால் பார்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் கலரில் இருக்கும். இது எந்த அளவுக்கு ஒரு டார்க்காக இருக்குதுன்னு பாருங்கள். நான் கழட்டி காட்டுறேன். எங்கடா டூல் எங்கடா இங்கே இருக்குது. ஸோ கழட்டியாச்சு, தூக்கி ஓரமாக வச்சிரும். ஏன்னா பார்ட்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபேஸ் போல்ட்டோட கலர் கூட வேறு மாதிரி இருக்கும், தெரியுதா? ஸோ இது வந்து ஒரிஜினல் டக்கரா டோமி. இது வந்து மிட் ஃபேக்கு. ஸோ கோட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கே டவுட் ஆகிடுச்சு கேஸ். கலர் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஐயோ, எது டக்கரா டோமி எது மிட் ஃபேக்குன்னு எனக்கே தெரியாமல் போயிடுச்சு. இருங்க கோடு பார்ப்போம். கோடு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா மிட் ஃபேக்கில் கோடு இருக்காது. தெரிஞ்சு தான் டக்கரா டோமின்னு நினைக்கிறேன். இது வந்து மிட் ஃபேக்கு. ஆமாம், மிட் ஃபேக்கு. ஸோ இதான் டக்கரா டோமி. ஸோ இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ரெண்டத்தையும் பார்த்தாலே என்னால் சொல்ல முடியும் இதுதான் டக்கரா டோமி. எப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கலரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது எந்த அளவுக்கு ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரியும். அந்த சாயம் போயிடுச்சு. ஸோ அந்த ப்ளூ கலரே இல்லை. இதில் எந்த அளவுக்கு அந்த ப்ளூ கலர் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இத்தனைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் பேப்ளேடு. இது வந்து மிட் ஃபேக்கு பாக்ஸில் தான் வரும். நம்ம அன்பாக்ஸ் பண்ணி விளாட்றத பொறுத்து தான் இருக்குது. இது இப்போவுமே கிடைக்கிது. பட் இது இப்போலாம் கிடைக்கிறது கிடையாது. இது ஒரிஜினல் டக்கரா டோமி. இப்போ வந்து இந்த மெட்டல் லேயரை வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணுவோம். ஸோ மெட்டல் லேயரை பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிறது ஒரிஜினல் டக்கரா டோமி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் நம்மளால் A1 அப்படின்ற ஒரு கோடை பார்க்க முடியும். இங்கே இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். A2 அப்படின்ற ஒரு கோடு. அண்ட் ஃபாண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். ஃபாண்ட் மீன்ஸ் என்ன சொல்கிறது, அந்த லெட்டர் வந்துட்டு பார்த்தோன்னா சின்னதாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த A2 அப்படின்ற கோடு உங்களுக்கு தெரியும். லைட்டு போட்டு வச்சுருக்கேன் ப்ரோ, அதனால தான் இப்போ உங்களுக்கு தெரியுது. இல்லாட்டி இப்போ கூட தெரிஞ்சிருக்காது, நான் லைட்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது மிட் ஃபேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா A1 அப்படின்ற ஒரு கோட் இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு கோடை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம மிட் ஃபேக் எது டக்கரா டோமி எதுன்னு கண்டுபிடிக்க முடியும். டக்கரா டோமிக்கு ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஃபாண்ட்டு தான் வச்சுருப்பாங்க. இதுக்கு உங்களுக்கு தெரியுதா, சின்ன ஒரு ஃபாண்ட்டு தான் இருக்கும். ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. இப்போ ஆகுது. ஸோ சின்ன ஒரு ஃபாண்ட்டு, ரொம்ப சின்ன ஒரு ஃபாண்ட்டில் A2ன்னு சொல்லி சின்னதாக இந்த மூலையில் கொடுத்து வச்சுருப்பாங்க. பட் டக்கரா டோமிக்கு இந்த மாதிரி தெரிகிற மாதிரி நல்லா பெருசாக போட்டு தெரிகிற மாதிரி, ஐ மீன் மிட் ஃபேக்கு சொல்கிறேன், நல்லா பெருசாக தெரிகிற மாதிரி சொல்லி இந்த இடத்துலையே போட்டிருப்பாங்க. கொட்டை எழுத்தில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்பின் ட்ராக் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டிப். இதை வந்து நம்மளால் பார்த்தே கண்டுபிடிக்க முடியும் எது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இது வந்து மிட் ஃபேக்கு, இது வந்து டக்கரா டோமி. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ரூவை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அப்படி உங்களால் ஸ்க்ரூவை வச்சு கண்டுபிடிக்க முடியல, இந்த ஸ்க்ரூ வந்து ஒரு மாதிரி ரஸ்ட் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி அது எப்படி இருக்குன்னே என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஸ்க்ரூ உங்களால் சுத்தமாக பார்க்க முடியாத பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டக்கரா டோமி ஒரிஜினல் டக்கரா டோமிக்கு இது வெளியில் இருக்கும். உங்களுக்கு தெரியுதா, இங்கே ஒரு கிளிப்பு மாதிரி ஒன்று இருக்கும். இதை நம்மளால் இழுக்க முடியும். இழுக்கிறது மூலமாக இந்த ஒரு டிப்பு உள்ளே போகும். இதை விட்டோம் அப்படின்னா அது வெளில வந்துடும். தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இழுக்கிறேன், உள்ளே போயிடுச்சு. விட்டனா வெளில வந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும். ஓகேவா? பட் இதில் ஆல்ரெடி வெளியில் தான் இழுத்து வச்சுருப்பாங்க. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும். சரிதா, இன்னும் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் அந்த மாதிரி வெளியிலலாம் வந்திருக்காது. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம இதுலேயுமே அந்த மாதிரி இழுக்க முடியும். பட் இது வந்து வெளியில் வந்திருக்காது. ஸோ இது ஒரு பிரச்சனை. நெக்ஸ்ட்டு இதில் இந்த எல்ட்ராகோவில் மட்டும்தான் நம்ம வந்து எல்லா பார்ட்ஸையுமே கண்டுபிடிக்க முடியும். வேறு எந்த பேப்ளேட்லேயும் நம்ம வந்து எல்லா பார்ட்ஸையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது முடியாது. ஏன்னு பார்த்தோன்னா சில பார்ட்ஸில் கோடே இருக்காது. ஸோ அதனால் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஸோ டக்கரா டோமி மேனுஃபேக்சரிங் பண்ணும் போதே அதில் கோடு இல்லாமல் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இந்த ஒரு எல்ட்ராகோ டெஸ்டெக்டர், இந்த டெஸ்டெக்டர் பேப்ளேடில் மட்டும் எல்லா பார்ட்லேயுமே கோடு போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் எது டக்கரா டோமி எது ஃபேக்குன்னு சொல்லிட்டு, ஐ மீன் மிட் ஃபேக்கு. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிட் ஃபேக் வந்து டக்கரா டோமி அளவுக்கு இல்லைனாலும் அதுவுமே ஒரு நல்ல குவாலிட்டி உள்ள ஒரு பேப்ளேடு தான். பட் அது கொஞ்சம் உடையிற மாதிரி ஸ்டேஜில் உடையும். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு பேர்ன் ஃபினிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா,
இதோட ஃபேஸ் போல்ட்டு மிட் ஃபேக்கு. ஸோ அது உடஞ்சதுனால நான் வந்து இதை போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியும். அதே சமயம் டக்கராட்டோமி உடையவே உடையாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. டக்கராட்டோமியுமே உடையும். ஓகேவா? ஸோ அந்த உடையிற பார்ட்ஸ் எல்லாம் நம்மளால் மாற்ற தான் முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் ஒரு டக்கராட்டோமி பேப்ளேட்ல இருந்து ஏதாவது ஒரு பார்ட்ஸ் உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம புதுசு தான் வாங்கணும். பேப்ளேடே ஃபுல்லாகவே புதுசு தான் வாங்கணுமே தவிர பார்ட்ஸ் எதுவும் மாற்றி வாங்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க பேப்ளேட்ஸ் எல்லாம். ஓகே, ஃபேஸ் போல்ட்டில் இது வந்து சாயம் போயிருக்குது, தெரியுதா உங்களுக்கு? சாயம் போனதை வச்சு தான் நானே சொல்கிறேன் இது டக்கராட்டோமி அப்படின்னு சொல்லி. இது என்னோடய ஃபேஸ் போல்ட்டு. ஸோ என் பார்ட்ஸ் எல்லாம் அப்படியே எடுக்க முடியுங்க, கையை வச்சே எடுக்க முடியுங்க. பாருங்கள், இதுதான் என்னோடய பார்ட்ஸ். ஆமாம், இதுதான் A2 அண்ட் ஃபேஸ் போல்ட்டில் இதுதான் என்னோடது. ஸோ மிச்சர்லாம் நம்மளோட சப்ஸ்கிரைபரோட பேபிளேட் தான். ஓகே, ஸோ என்கிட்ட மிட்ஃபேக் இல்லை. ஸோ அதனால தான் என் சப்ஸ்கிரைபர்கிட்டேருந்து கேட்டு, ப்ரோ இந்த மாதிரி பேபிளேட் கொடுங்க ப்ரோ, நான் ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து திருப்பி உங்களுக்கு கொரியர் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு மிட்ஃபேக் பேபிளேடை மட்டும் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ப்ரோ, இந்த ஒரு பேபிளேடை ரிவ்யூவுக்கு கொடுத்ததுக்கு. ஸோ ரிவ்யூ மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ சும்மா கேட்டிருந்தேன், ஃப்ரீயாக கேட்டிருந்தேன். நான் கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டு தரேன் ப்ரோ, ஒரு வீடியோ மட்டும் எடுத்து தரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தேன். ஸோ வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் திருப்பியும் அகைன் நான் ஒரு கொரியர் தான் போட்டு விடணும். ஸோ இப்போ இதை போட்டு மூடிடலாம். ஸோ மூடியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பேப்ளேடை வச்சு பேட்டில் தான் பண்ண போகிறோம். அதாவது 2 டக்கராட்டோமி பேப்ளேடுக்கும் பேட்டில் வச்சா எந்த பேப்ளேட் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 டக்கராட்டோமியில் ஒன்று மிட்ஃபேக்கும் இன்னொன்று ஒரிஜினல் டக்கராட்டோமியும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேட்டில் போட்டு பார்ப்போம் எது ஜெயிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ கைஸ், இந்த எல்ட்ராகோ பேப்ளேடுக்கு நம்ம கேஜ் போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் நம்ம கேஜை தூக்கி ஓரமாக வச்சுக்குவோம். ஸோ கேஜை தூக்கி ஓரமாக வச்சாச்சு. எல்ட்ராகோவுக்கு இப்போ தான் கேஜ் இல்லாமல் பேட்டில் போட்டால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ லான்ச் பண்ணிடலாம். இது என்ன ஒரு கோலி குண்டு அப்படின்னா, நான் சும்மா பேலன்ஸ்க்காக இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஸோ பிடிக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பேலன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெயிட் அதிகமாக இருந்தால் தான் நல்லா நம்ம ஸ்டெடியாக பிடிச்சி லான்ச் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதனால தான் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரிஜினல் டக்கராட்டோமியை லான்ச் பண்ணுவோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஸ்டாமினா நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். தெரில, லான்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் மிட்ஃபேக் பேப்ளேடாக பார்க்குறேன். இது எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் சொல்கிறேன். மிச்சம் எல்லா பேப்ளேட்ஸும் நான் பார்த்துருக்கேன். மற்ற செல்லர்ஸ் வந்து ஃபோட்டோலாம் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. பட் ஃபஸ்ட் டைம் நான் மிட்ஃபேக்கு எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் பார்க்குறேன். பாக்கெட் ஒன் வீடியோவில் பார்த்துருக்கேன். அதோட நான் இப்போ தான் கையில் தொட்டு அதை ஃபீல் பண்ணுறேன். இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. ஓகேவா? லான்ச் பண்ணிடலாம். இதனால தான் நான் வந்து கேஜ் எடுக்காமல் பேட்டில் பண்ணுறது இல்லை. ஸோ ஸ்டேடியமே ஆடுது பாருங்கள். இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது கைஸ். இந்த எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் மிட்ஃபேக் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கீழே போய் விழுந்துடுச்சு. ஓகே, ஸோ ரீலான்ச் பண்ணுவோம். இந்த லான்ச்லேயும் கீழே போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து கேஜ் போட்டுடலாம். ஏன்னா வேறு வழி இல்லை. கீழே போய் விழுது பேப்ளேடு. பயங்கர ஒரு ஃபோர்ஸாக சுற்றுது. இதையும் தாண்டி வெளியில் வருது. ஸோ அதான் பிரச்சனையாக இருக்குது. இது பார்த்தீங்களா? ஸோ அந்த வட்டத்துக்குள்ளே தான் கரெக்டாக சுற்றுது. பட் இந்த எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் அப்படி சுற்ற மாட்டேங்குது. ஸோ கண்டிப்பாக அதை விட்டு வெளில வரும் பாருங்கள். ஸோ வெளியில் வந்து எர்த்திகள் உன்னை யார் அடிக்க சொன்னால் யாரடா போயிட்டு அடிக்கிற? மூலையில் உட்காந்துருக்க எர்த்திகளை போயிட்டு அடிக்கிறாங்க. சும்மா வச்சுருக்கேன் ஓரமாக எர்த்திகளை, அவனை போயிட்டு அடிச்சிருக்கிறேன். கேஜ் வந்து நம்ம இந்த மாதிரி போடுவோம். இந்த மாதிரி நம்ம போட்டு வீடியோவே எடுத்துகிட்டு இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கட்டும் கேஜ். லான்ச் பண்ணுவோமா? ஒரே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வீடியோ லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், தெரியல. ஐயோ, எத்தனை லான்ச்சு ப்ரோ? இரு ப்ரோ லான்ச் பண்ணுறேன் ப்ரோ, வெயிட் பண்ணு ப்ரோ. தெரியாமல் வேவில் அடிக்கையில் வந்துச்சு ப்ரோ, நான் என்ன பண்ணுறது? பார்ப்போம் மிட்ஃபேக் ஜெயிக்குதா இல்லை டக்கராட்டோமி ஜெயிக்குதான்ட்டு. டக்கராட்டோமி வந்து இங்கே சுற்றிட்டு இருக்குது. முன்னாடி சுற்றுறது தான் டக்கராட்டோமி, பின்னாடியே மிட்ஃபேக் இருக்குது. ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஸ்டீல் மோடில் தான் போட்டிருக்கேன்.
இந்த பேட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்பின் ஸ்டீல் மோட்லேருந்து எடுத்துடலாம். ஸோ மிட்ஃபேக் தோத்துருச்சு பாருங்கள். இந்த ஒரிஜினல் டக்கரா டோமியோட பவர். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபேஸ் போல்ட்டை மட்டும் கழட்டிட்டு இந்த ஒரு இருக்குதுக்கா இதை தூக்கி அப்படியே இப்படி போட்டோம் அப்படின்னா இது வந்து அட்டாக் மோடுன்னு சொல்லுவாங்க. அட்டாக் மோடு தான் அட்டாக் மட்டும்தான் பண்ணும், ஸ்பின் ஸ்டீல் பண்ணாது. ஸோ இந்த மோடில் போட்டுடலாம். ஐயோ கரெக்டாக தான் இருக்கா? சரிங்க, எனக்கு ஃபேஸ் போல்ட்டில் ஏதோ ஒரு டவுட் இருக்குது. இது ஒரிஜினல் டக்கரா டோமியோட ஃபேஸ் போல்ட்டு, பட் இது மிட் ஃபேக் பேப்ளேடு. மிட் ஃபேக் தானே? ஆமாம், மிட் ஃபேக்கு கைஸ். ஐயோ, ஃபேஸ் போல்ட்டை தப்பாக போட்டு வச்சுருக்கேன். அடப்பாங்களா. இப்போ நான் பார்க்குறேன் ஃபேஸ் போல்ட்டு தப்பாக இருக்குது. என்னடா இது, பேப்ளேடு எடுத்தால் நார்மலாக வந்துடுவேன்னு சொல்லி பார்க்குறேன், வர மாட்டேங்குது. பார்த்தா ஃபேஸ் போல்ட்டை தப்பாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ போட்டு லாக் பண்ணுவோம், இதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரிஜினல் டக்கரா டோமி, பார்த்தாலே தெரியும். எப்படி இந்த ஃபேஸ் போல்ட்டை நான் மாற்றி போட்டேன்னு நினைக்கவே தெரியல. கரெக்டாக தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், பட் எங்கேயோ ஒரு மிஸ்டேக்கில் ஃபேஸ் போல்ட்டை தப்பாக போட்டிருக்கேன். ஸோ இதையுமே நம்ம அதே மாதிரி வந்து பார்ட்ஸை மாற்றி போட்டுடலாம். ஸோ ஐ மீன் அந்த எனர்ஜி லேயரை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டாச்சு, தெரியுதா? ஸோ சாயம் போனது தான் வந்து பார்த்தீங்கன்னா மிட் ஃபேக்கு. இதே மாதிரி நான் பார்க்காம விட்டு கொரியர் பண்ணியிருந்தேன்னா என்ன ப்ரோ பண்ணுறது? பார்ட்ஸ் எல்லாம் மிஸ் மேட்ச் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான் போயிருக்கும். சாரி, இதை போடல. சரியாக வேர்க்குது கேஸ், உங்கள் கையை பார்த்தாலே தெரியும். ஃபேன்லாம் போடாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ லான்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டக்கரா டோமியை லான்ச் பண்ணுறேன். பின்னாடியே வந்து பார்த்தோன்னா மிட் ஃபேக்கு. இது பார்த்தீங்கள, கொஞ்சம் விக்கரஸாக தான் இருக்குது மிட் ஃபேக்கு. அப்படியே லான்ச் பண்ணுவோம். அப்படியே லான்ச் பண்ணாலும் அந்த ஃபோர்ஸ் உங்களால் பார்க்க முடியும், மிட் ஃபேக்கோட ஃபோர்ஸு. ஸோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக சுற்றிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்டாமினா மோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. எல்ட்ராகோட ஸ்பெக்டர் ஒரிஜினல் டக்கரா டோமி. செகண்ட் லான்ச்சில் தான் தோக்கடிச்சிருக்கான். இன்னொன்று லான்ச் பண்ணுவோம். ஸோ இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வரல. ஸோ மிட் ஃபேக் வந்து பார்த்தீங்கன்னா வெளில வரல. பட்டு டக்கரா டோமியை தோக்கடிக்கிற அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஃபோர்ஸில் சுற்றுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அடித்து தூக்கி போடுது டக்கரா டோமியாவே. ஆடா பாவி, என்ன கேஸ் இது? மிட் ஃபேக் தோற்று போகுது, டக்கரா டோமி தோற்று போகுது. ஸோ மிட் ஃபேக் தான் தோற்றுச்சுன்னு நான் நினச்சேன், பட் டக்கரா டோமி தோற்றுருச்சு. கேஸ் என்ன கேஸ் ஆச்சு? ஐயோ, எல்ட்ராகோட ஸ்பெக்டர் செம்மையாக வேலையை காட்டுது போங்க. இன்னொன்று லான்ச் பண்ணுவோம். இது மிட் ஃபேக்கு, அது டக்கரா டோமி. ஸோ எது ஜெயிக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். இங்கே பாருங்க கேஸ், டக்கரா டோமி தான் ஃபஸ்ட்டு தலைமாடுது. ஆடா பாவீங்களா கேஸ், மிட் ஃபேக் தான் ஜெயிக்குது. ஆடாடே, என் பேப்ளேடுக்கு ஏதாவது பிரச்சனையா? டிப்பு அழுக்கா இருக்கு, வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? வேற என்ன பிரச்சனையா இருக்கும்? டிப்பு மட்டும்தான் அழுக்கா இருக்கு, இது எப்படியா கழுவிடலாம், இது பிரச்சனை இல்லை. வேற என்ன பிரச்சனையா இருக்கும்? எதனால என் பேப்ளேடு இந்த மாதிரி ஆகுது? ப்ரோ மிட் ஃபேக் அவ்வளோ பவர்ஃபுல்லான பேப்ளேடா ப்ரோ நீ வச்சிருக்க? ப்ரோ எனக்கு தெரில ப்ரோ, என்ன ப்ரோ இது இவ்வளோ பவராக இருக்குது? இன்னும் ஒரே ஒரு லான்ச்சு, கடைசி லான்ச்சு, இதை பண்ணிட்டு வீடியோ முடிச்சிடலாம். பாருங்க கேஸ், மேபி இது பிராண்ட் நியூ பேப்ளேட்னால அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது புதுசாக வாங்கி இந்த மாதிரி ஆன ஒரு பேப்ளேடு, பட் இது பல வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ண பேப்ளேடு. இது தோற்று போகிறதுலாம் என்னால் நம்ப முடியல. ஒரிஜினல் டக்கரா டோமி கைஸ் தோற்று போகுது மிட் ஃபேக் கிட்ட.
ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஓகே. ஸோ மிட்ஃபேக்கர் டகராட்டோமியும் கம்பேரிசன் பண்ணியாச்சு. பட் டக்கராட்டோமி தோற்று போகுது மிட்ஃபேக் கிட்ட. ஸோ வேறு ஏதாச்சும் மிட்ஃபேக் பேப்லேட்ஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து அதை யார்கிட்ட கேட்டு பார்க்குறேன். ஸோ முடிஞ்சால் நான் பாக்கெட் ஒன் கிட்ட ஆலப்பன் கிட்ட கேட்டு பார்க்குறேன். ஆலப்பன் வந்து கொடுப்பாரு, பாக்கெட் ஒன் கொடுப்பாரான்னு தெரில. அதாச்சும் டைமிங்கில் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸாக வாங்கிக்கிற மாதிரி கொஞ்ச நாள் நான் வச்சு தரேன் ப்ரோ அப்படின்னு சொன்னால் கொடுப்பாரு. ஸோ ஆலப்பன்னு அதே மாதிரி பாக்கெட் ஒன் கிட்ட நான் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். ஸோ அதை நம்ம ஃப்யூச்சரில் அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஏடி ஸ்கேர்பேக்ஸ் கூட சேர்த்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பேப்லேட் தான் அவரே சொல்லிட்டாரு, அது என்ன சஸ்பெண்டு போயிடுச்சு. ஸோ சஸ்பென்ஸ் போயிடுச்சு, ஃபுல்லாக போயிடுச்சு. அவர் தான் சொல்லிட்டாரு அவரை சேனலில். அவரை சேனலில் பார்த்தது வந்துட்டு தான் என் சேனலில் வீடியோ பார்ப்பீங்க. ஸோ அதனால் சஸ்பென்ஸ் போயிடுச்சு. ஏடி ஸ்கேர்பேக்ஸ் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நாம் அதை அன்பாக்ஸ் பண்ணுவோம் வந்த உடனே. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு பேப்லேட் கம்பேரிசனை நம்ம இப்போ பார்த்தாச்சு. பார்த்த வரைக்கும் என்ன தெரியுது அப்படின்னா, டக்கராட்டோமியோட மிட்ஃபேக்குக்கு தான் அதிக பவர். பட்டு நீங்கள் ஒரிஜினல் டக்கராட்டோமியை கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது இந்த ஒரு இதெல்லாம் பார்த்துனா நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் எது ஒரிஜினல் டக்கராட்டோமி எது மிட்ஃபேக்குன்னு சொல்லிட்டு. ஒரிஜினல் டக்கராட்டோமி நீங்கள் ஸ்க்ரூ டைப்பை வச்சு மட்டும் பார்க்காதீங்க, எல்லாத்தையும் கழட்டி டோட்டலாக செக் பண்ணி வாங்குங்க ஓகேவா. ஸோ செல்லர்ஸ் கிட்ட வாங்கும் போது வீடியோ அமுச்சு விடுங்க ப்ரோ, அப்போ தான் நான் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். வீடியோ அமுச்சு விட்டால் மட்டும் இந்த ஒரு எல்ட்ராகோட ஸ்டிக்கர் வாங்குங்க, இல்லாட்டி வாங்காதீங்க. ஸோ ஏன்னா இதில் வந்து நிறையா நம்ம கண்டுபிடிக்கலாம் அவங்க மிட்ஃபேக் சேல் பண்ணுறாங்களா இல்லை டக்கராட்டோமி சேல் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டில் பார்க்கலாம். பாய் கைஸ். மறக்காமல் இன்னும் நம்ம குரூப்பில் நீங்கள் சேராமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எக்கச்சக்க டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் வரும். புது பேப்லேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சேலுக்கு வரும். எனக்கு என்ன பேப்லேட்லாம் சேல் பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாம் இந்த குரூப்பில் வரும். அவ்வளோதான் ஓகே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுருங்க. பார்ப்போம். பாய் கைஸ்.